Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல பாத்தீங்கன்னா பானி ஸ்டிட்ச் அதாவது வாட்டர் ஃபில்லிங்னு கூட சொல்லுவாங்க. அதை எப்படி கத்துக்கிட்டு எப்படி பிராக்டீஸ் பண்றதுன்னு சொல்லி தான் நாங்க பார்க்க போறோம். சோ அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்கன்னா Subscribe பண்ணிங்க, மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். இப்போ இந்த ஸ்டிட்ச் நாங்க கத்துக்கிறதுக்காக silk thread ரெண்டு கலர்ல நான் எடுத்துர்க்கேன். அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஆரி நீடில், அதுக்கு அப்புறம் ஒயிட் பென்சில் மார்க்கர், அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா 753 ஜரி எடுத்துர்க்கேன், புல்லட் பிராண்ட். இப்போ வாங்க இது எப்படி பண்றதுன்னு சொல்லி நாங்க பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் இந்த பானி ஸ்டிட்ச் பிராக்டீஸ் பண்றதுக்காக ரெண்டு லைன் நாங்க டிரா பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கேப் விட்டு நீங்க டிராயிங் பண்ணிக்கங்க. இது சும்மா பிராக்டீஸ் பண்றதுக்காக தான். நீங்க சாக் பீஸ்ல கூட மார்க் பண்ணிக்கலாம். சோ ஃபர்ஸ்ட் நாங்க ஜரியில இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பானி ஸ்டிச்சஸ் ஓட ஷேப் நீங்க டிராயிங் பண்ணிக்கணும். இந்த பானி ஸ்டிச்சஸ் உடைய ஷேப்ஸ் பாத்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். நீங்க எந்த இடத்துல இந்த பானி ஸ்டிட்ச் பண்ணாலும் அதோட ஷேப்ஸ் இப்படி தான் இருக்கும். ஆனா நீங்க இத ரொட்டேட் பண்ணி பிராக்டீஸ் பண்ணனும். சோ ஃபர்ஸ்ட் ஒரு 2-3 டேஸ்க்கு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்க டிராயிங் பண்ணி பிராக்டீஸ் பண்ணுங்க. அதுக்கு அப்புறம் இந்த வீடியோவோட எண்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு மெத்தட் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கிறேன். அந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா இந்த பானி ஸ்டிட்ச் நீங்க டிராயிங் பண்ணாமலே உங்களால ஈஸியா போட முடியும். அது வீடியோவோட எண்ட்ல நான் சொல்றேன். சோ ஃபர்ஸ்ட் இங்க லாக் ஸ்டிட்ச் போட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஆரி ஒர்க்ல பாத்தீங்கன்னா இந்த பானி ஸ்டிட்ச் பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஸ்டிட்ச் இது கத்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நிறைய பார்டர்ஸ்ல பாத்தீங்கன்னா கேப்ஸ் எல்லாம் வரும். அந்த கேப் ஃபில் பண்ணா அந்த பார்டரோட லுக்கே மாறிடும். அதாவது ஒரு பார்டர் சிம்பிளா இருக்குன்னு நீங்க பாக்குறீங்கன்னா அந்த கேப்ல இந்த பானி ஸ்டிட்ச் நீங்க ஃபில் பண்ணீங்கன்னா அந்த சிம்பிளா இருக்கிற பார்டரும் பாத்தீங்கன்னா கிராண்டா தெரியும். சோ அந்த மாதிரி ஸ்டிட்ச் இது. சோ இது கத்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சோ கத்துக்கிறதும் ரொம்ப ஈஸி தான். ரொம்ப நீங்க நினைக்கிற மாதிரி ரொம்ப ஹார்டான இதுவெல்லாம் கிடையாது. ஜஸ்ட் உங்களுக்கு பாத்தீங்கன்னா செயின் ஸ்டிட்ச் முழுசா தெரிஞ்சிருக்கணும். செயின் ஸ்டிட்ச்ல நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அது இருந்தா மட்டும் போதும். நீங்க அழகா இந்த ஸ்டிட்ச் கத்துக்கலாம். ஈஸியாவும் கத்துக்கலாம் நீங்க. இப்போ ஃபைனலா எண்ட் நாட் போட்டுக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்க பிராக்டீஸ் பண்ணனும். இந்த மாதிரி ஒரு 2-3 நாளைக்கு நீங்க நல்லா இந்த மாதிரி டிராயிங் பண்ணி பிராக்டீஸ் பண்ணுங்க. அதுக்கு அப்புறம் இப்போ அடுத்த மெத்தட் எப்படி பிராக்டீஸ் பண்ணனும் அத நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கிறேன். அது silk threadல தான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறேன். வாங்க இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பை பார்க்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா நான் இங்க ரெண்டு ஷேப் நான் டிராயிங் பண்ணியிருக்கேன். ஒன்னு ரவுண்ட் ஷேப், இன்னொன்னு திலகம் ஷேப். இந்த ரவுண்ட் ரெண்டு ஷேப்புமே நான் எதுக்கு டிராயிங் பண்ணியிருக்கேன்னா ஒண்ணுல இந்த பானி ஸ்டிட்ச் சிங்கிள் கலர்ல நாங்க பண்ண போறோம். இன்னொன்னுல பாத்தீங்கன்னா டபுள் கலர்.
அதாவது ஒரு கலரோட இன்னொரு கலர் சேர்த்து நாங்கள் இதில் பண்ண போகிறோம். அந்த டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியறதுக்காக தான் இந்த 2 ஷேப் வந்து நான் ட்ராயிங் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஷேப்பே வந்து ட்ராயிங் பண்ணாமல் கூட நீங்கள் அப்படியே கூட ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியணும், அதுக்காக தான் நான் ஷேப் ட்ராயிங் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு இதில் வந்து நாங்கள் சிங்கிள் கலர் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த பானி ஸ்டிச்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமும் வந்து ரொட்டேட் பண்ணி போடணும். அப்போ தான் வந்து அந்த ஸ்டிச் வந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஒரே மாதிரியாக, அதாவது யூனிஃபார்மாக வரக்கூடாது. எல்லா பக்கமும் வந்து நீடியில் வந்து ரொட்டேட் பண்ணணும். இது கற்றுக்கிறதுனால இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா, உங்களுடைய நீடில் ரொட்டேஷன் வந்து நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். நல்லா ரொட்டேட் பண்ண தெரியாதவங்க கூட இந்த ஸ்டிச்சை வந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது நீடியில் வந்து நல்லா ரொட்டேட் பண்ண கற்றுக்குவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. இது வந்து ரொம்ப முக்கியமான ஸ்டிச்சு தான், ரொம்ப ஈஸியும் கூட. இது உங்களுக்கு ஒரு வேளை வந்து ஃபுல்லாக வந்து ரொட்டேட் பண்ண முடியலைன்னா நீங்கள் அங்கங்கே எண்ட் நாட் கூட போட்டு நீங்கள் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து ஸ்டிச்சு ஸ்டார்ட் பண்ணி என்னால் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி நாட் போட முடியல அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அங்கங்கே நீங்கள் நடுவில் கூட எங்கே உங்களால் ரொட்டேட் பண்ண முடியலையோ அங்கே எண்ட் நாட் போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைனலாக எண்ட் நாட் வந்து நாங்கள் போட்டுக்கலாம். இன்னொரு விஷயம் வந்து நீங்கள் இதில் கவனிக்கணும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமான விஷயம், இந்த கேப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே அளவுக்கு கேப் நீங்கள் விடணும். அதாவது இந்த கேப் ஒரு சில இடத்துல பெருசாக விட்டுட்டு ஒரு சில இடத்துல கேப்பு கம்மியாக இருந்ததுங்கன்னா ஸ்டிச்சு வந்து பர்ஃபெக்டாக இருக்காது. அதுவும் பார்க்குறதுக்கு அந்த கிளாத் வந்து அப்படியே தெரியும். அந்த மாதிரி தெரியக்கூடாது. சின்ன சின்னதாக போட்டு பழகுங்க, கேப் வரக்கூடாது துணியில். அந்த மாதிரி நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா டபுள் கலரில் வந்து எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சாரியில் 2 கலர் வருது, ப்ளூவும் க்ரீனும் வருதுன்னா நீங்கள் என்ன பண்ணணும், ப்ளூவும் க்ரீனும் வந்து மிக்ஸ் பண்ணி கூட நீங்கள் வந்து பானி ஸ்டிச் கொடுக்கலாம் பார்டரோடைய கேப்பில். அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு கலர் வந்து, சப்போஸ் ப்ளவுஸ் வந்து க்ரீன் கலரில் இருக்குன்னா நீங்கள் ப்ளூ கலரில் பானி ஸ்டிச் கொடுக்கலாம். இல்லை ப்ளூவில் இருக்குன்னா க்ரீனில் கொடுக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் மாற்றி மாற்றி கூட கொடுக்கலாம். இல்லை மைல்டாக வரணுன்னா நீங்கள் 2 கலரும் வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். அது வந்து இப்போ இந்த திலகம் ஷேப்பில் வந்து நாங்கள் ஃபில் பண்ண போகிறோம். ஸோ வந்து இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சேம் அதே ப்ராசஸ் தான், அதே மெத்தட் தான். இதில் என்னன்னா டபுள் கலரில் எப்படி நாங்கள் பண்ணலான்னு சொல்லி தான் நான் உங்களுக்கு இந்த ஷேப் வந்து தனியாக எடுத்திருக்கேன், திலகம் ஷேப்பு.
இந்த ரெண்டு கலரும் வந்து சேரும்போது பார்த்தீங்கன்னா அது ஒரு டிஃப்ரெண்ட்டான கலராக வந்து ஃபார்ம் ஆகிடும். ஸோ அதுவும் வந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நான் ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் வந்து ட்ராயிங் பண்ணியிருக்கேன். இது எதுக்குன்னா இப்போது இதில் கூட வந்து நாங்கள் பானி ஸ்டிச் தான் வந்து நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். அது எப்படின்னா இந்த சில்க் த்ரெட்டோடு சேர்த்து இந்த பாத்லா வந்து நாங்கள் மிக்ஸ் பண்ணி பானி ஸ்டிச் வந்து எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி தான் நாங்கள் பார்க்க போகிறோம். இந்த பாத்லா வந்து எதுக்கு மிக்ஸ் பண்ணுறதுன்னா இதோடு சேர்த்து இந்த ஸ்டிச்சில் பார்த்திங்கன்னா இன்னும் வந்து ஷைனிங் வரும். ஸோ வந்து ஒரு சில பேர் வந்து கஸ்டமர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஷைனிங்காக எதிர்பார்ப்பாங்க. ஸோ வந்து பார்டர் பார்த்தீங்கன்னா பார்டர்லாம் நீங்கள் ஒர்க் பண்ணிவிடுவீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பார்டர் வந்து பார்க்கறதுக்கு கொஞ்சம் டல்லாக தெரியும். அதை வந்து இன்னும் பிரைட்டாக இன்னும் ஷைனிங்காக தெரியணும்னா அந்த பானி ஸ்டிச் வந்து நீங்கள் ஃபில் பண்ணும்போது இந்த பாத்லாவும் வந்து அந்த சில்க் த்ரெட்டோட மிக்ஸ் பண்ணி நீங்கள் ஸ்டிச் பண்ணணும். அப்போது வந்து அதோட லுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் பிரைட்டாக தெரியும். இப்போ வந்து நான் இந்த டபுள் ஸ்ட்ராங் சில்க் த்ரெட்டோட இந்த பாத்லா வந்து நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ வந்து இங்கேருந்து லாக் ஸ்டிச் போட்டு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பாத்லா மிக்ஸ் பண்ணி நீங்கள் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதோட லுக்கு வந்து வேறு மாதிரி இருக்கும். ஸோ உங்கள் கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இந்த ஸ்கொயர் ஷேப்பில் வந்து நாங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ ஃபைனலாக வந்து எண்ட் நாட் போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சிங்கிள் கலரில் பானி ஸ்டிச் வந்து எப்படி பண்ணுறது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு கலரை மிக்ஸ் பண்ணி எப்படி பண்ணுறது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது மூணாவது மெத்தடு சில்க் த்ரெட்டோட பாத்லா வந்து மிக்ஸ் பண்ணி எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி நாங்கள் பார்த்தோம். இப்போ வந்து இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு வந்து வீடியோவோட எண்டில் சொல்கிறேன்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஒயிட் கலர் பேப்பர் எடுத்துங்க. பேப்பர் எடுத்துக்கிட்டு ஒரு பென்சிலில் இப்போ நாங்கள் பானி ஸ்டிச் வந்து போட்டோம் இல்லையா, அதே மாதிரி வந்து ட்ராயிங் பண்ணி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி வந்து நீங்கள் ட்ராயிங் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பென்சிலில் தான் பண்ணணும், பெனில் பண்ணக்கூடாது. ஸோ இந்த மாதிரி ட்ராயிங் ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பானி ஸ்டிச் வந்து எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி ஒரு ஈஸியாக ஐடியா கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிளாத்தில் வந்து நீங்கள் ட்ராயிங் பண்ண அவசியமே இல்லை. ஸோ இது வந்து அப்படியே உங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு வந்து பழகிடும். ஸோ உங்களுக்கு வந்து டிசைன்ஸ் வந்து மேக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பானி ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ வந்து எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வந்து
இந்த டிராயிங் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் பானி ஸ்டிச் வந்து பேசிக் லெவல்லேருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் எப்படி கற்றுக்கிறது, அதை எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறதுன்னு சொல்லி டீட்டெயில்டாக பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவை பற்றி ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் ஆன்சர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.